श्रीशैलेशदयापात्रं दीपक्यादिगुणाननं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मः व्योमोहतस्तराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपरे भगवाभिरामं श्रीमत्तदङ्गरेलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगदाव्य पट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसुमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामग स्वसर्मं रवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् युगलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார் தளமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையினர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவடி செவ்விதற்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வளமகிழ்ந்து வடிவார் சோதி வளத்துறையும் அங்கையும் பல்லாண்டு படைபோல் புக்க வழங்கும் அப்பாஞ்ச சன்னியும் பல்லாண்டை பல்லாண்டென்று பவித்திருனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவிடுரைப்பு நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது 78வது திருப்பாடகம். இதுவும் காஞ்சிபுரத்தில் உள்ளதுதான். பாண்டவ தூதர் என்ற அந்த கோயிலுக்கு பேர் பாண்டவ தூத பெருமாள் என்று. பெருமாளுடைய திருநாமம் பாண்டவ தூதர். வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ருக்மணி சத்தியபாமா. விமானம் பத்திர விமானம். தீர்த்தம் மத்சய தீர்த்தம். பிரத்யக்ஷம் ஹரித முனிவருக்கும் ஜனமே ஜெயன் மகாராஜனுக்கும் பிரத்யக்ஷம். பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆழ்வோர் 6 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அருளாள பெருமாள் எம்பெருநானார் என்ற ஒரு ஆச்சாரிய புருஷர் வாழ்ந்த இடம் இது. பெரிய காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள பிரிவி சாலையில் இந்த திவ்யதேசம் உள்ளது. கிருஷ்ணன் 25 அடி உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். இந்த காட்சி எப்படி என்றால், இது மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான காட்சி. அந்த காட்சியை இங்கே பார்க்கலாம். அந்த கோலத்தில் தான் பெருமாள் இங்கே இருக்கார். அதாவது கிருஷ்ணன் தூது போய் கொண்டிருக்கிறான். கிருஷ்ணன் தூதுக்கு வரப்போகிறான்னு தெரிஞ்சு விட்டது. தெரிஞ்ச உடனே துஷ்ட சதுஷ்டர்கள்ங்கிற 4 பேர், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன், இவர்களுக்கு பேர் துஷ்ட சதுஷ்டர்கள்னு பேர். திருதராஷ்டிரன் தன்னுடைய மகனாகிய துரியோதனனை கூப்பிட்டு, அப்பா கிருஷ்ணன் பாண்டவர்கள் சார்பாக தூது வருவதாக செய்தி வந்திருக்கு. ஆகவே கிருஷ்ணன் நமக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அவனும் துவாரகைக்கு அரசன். ஆகவே அவனுக்கு உரிய முறையில் மரியாதை செய்யணும்னா, மரியாதை செய்து வரவேற்பெல்லாம் பலமாக இருக்கணும். அவனை நன்றாக உபசரித்து நல்லபடியாக வரவேற்று அவன் என்ன செய்தி சொல்ல வரான்னு கேட்டு, அவன் சொல்வதை கேட்டு நீங்கள் திருந்தி நடக்கணும்னு சொன்னான் திருதராஷ்டிரன். உடனே துரியோதனன் ஆக அதனால் என்ன பலமாக வரவேற்பு தாரதப்பட்டையோட வால் போஸ்ட் அடித்து தோரணங்கள்லாம் கட்டி மரியாதை செய்வோன்னா. அப்போ விதுரன் சொன்னான், அப்பா அவன் இந்த இதுக்கெல்லாம் மயங்க மாட்டான்.
ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. நீ கொடுக்கக்கூடிய வரவேற்பையோ இல்லை இதையோ பார்த்து அவன் மயங்க மாட்டான். அவன் வரக்கூடிய நோக்கம் சமாதானத்தை நோக்கி வரான். ஆகவே அதை நிறைவேற்றுனா. உடனே விதரனை பார்த்து சொன்னான், நீ சும்மாரு என்று சொல்லிவிட்டு இந்த துஷ்ட சதுஷ்டர்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை பண்ணுறாங்க. மகாபாரதத்தில் இது ரொம்ப அற்புதமான இடம். வரக்கூடிய கிருஷ்ணனை அவமானம் பண்ணணும். அவமதித்து விட்டால் அவன் இனிமேல் தூதுக்கு வரமாட்டான் பாண்டவர்கள் சார்பாக. ஆகவே அவனை அவமரியாதை பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணினான்னு கேட்டால், கிருஷ்ணனுக்காக ஒரு ஆசனம் தயார் பண்ணாங்களா இல்லையா, அந்த ஆசனத்தில் இரவோடு இரவாக ஒரு குழியை தோண்டி வச்சான், சுரங்கம் மாதிரி. அந்த ஆசனத்துக்கு கீழே ஒரு பாதாள சுரங்கம் மாதிரி ஏற்பாடு பண்ணி கீழே மல்லர்களை ஏற்பாடு பண்ணி வச்சான். இவன் இறங்கின உடனே அந்த ஆசனம் உள்ளே போயிடும். உள்ளே போய் விழுந்த உடனே மல்லர்களெல்லாம் இவனை தாக்க வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு. உடனே கிருஷ்ணன் வந்தான். இந்த துஷ்ட சஷ்டர்கள்லாம் ரொம்ப விழுந்து விழுந்து உபசாரம் பண்ணாங்க. வா வா. கிருஷ்ணன் புரிஞ்சுட்டான். ஏன்னா இன்றைக்கி இவன் உபசாரம் ஜாஸ்தியாக இருக்கே, ஏதோ விபரீதம்னு. கிருஷ்ணன் வந்தால் எல்லோரும் பாராட்டுக்கள் சொன்னாங்க, விருது கூறினார்கள். வெண்ணையுண்ட கண்ணனே வருக, பல்வேறு விருதுகளை சொல்லி அவரை அழைத்தார்கள். கிருஷ்ணன் உடனே கிருஷ்ணனுக்கு அந்த ஆசனத்தை காமித்தார்கள், நீ இங்கே உட்காருன்னு. கிருஷ்ணன் உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே அந்த ஆசனம் அப்படியே கீழே பூமிக்குள்ளே போய் விழுந்தது. இவன் கிருஷ்ணன் என்ன பண்ணால், உடனே அந்த ஆகாயத்துக்கு பூமிக்காக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். உடனே அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் ஆரம்பித்தார்கள், அச்சுதா அனந்தா கோவிந்தா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா என்று எல்லாரும் சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். அந்த அரசவையில் இருந்த அத்தனை பேரும், இந்த 4 பேரை தவிர. இந்த 4 பேரும் என்ன நினைச்சான்னா, இவன் என்ன கிருஷ்ணன் ஏதோ மேஜிக் பண்ணுறான், இவன் தான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன் முடிச்சு நிற்கிறான். இங்கே கிருஷ்ணன் காலடியில் தன்னுடைய பாதத்துக்கு கீழே இருந்த அந்த மல்லர்களை எல்லாம் மிதித்து தள்ளிட்டான். இந்த ஓங்கி உலகளந்த உத்தமனாக இருக்கிறத பார்த்தோன்னா எல்லாரும் சோஸ்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். இப்போ கண்ணு தெரியாத கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கிற சஞ்சய் என்கிட்ட கேட்டான், சஞ்சயா என்னப்பா கிருஷ்ணன் வந்தது எனக்கு காது கேட்டுது, என்னுடைய பிள்ளைகள்லாம் அவர் வரவேற்றார்கள், எல்லாரும் கட்டியம் கூறி அவர் வரவேற்றார்கள், எனக்கு அதெல்லாம் காதில் விழுந்தது. இப்போ எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்துருவா, என்ன நடந்ததுன்னு கேட்டான். இப்போ சஞ்சய்னா மன்னா எல்லாருக்கும் அவன் குழியை வெட்டி விட்டு காத்து கொண்டு இருப்பவன் அவன். மூலமும் நறும் ஈடும் இல்லதோர் மும்மைத்தாயே காலமும் கணக்கும் நீத்த காரணன். அவனுக்கு காலம் கிடையாது, கணக்கு கிடையாது. அவன் எல்லாருக்கும் நாள் குறித்து வச்சுருப்பான். பிள்ளைகள் அவனுக்கே குழி தோண்டி வச்சிருக்கு. அவனுக்கு குழி தோண்டி அவன் குழியில் விழுவானா, அவன் எல்லாருக்கும் குழி தோண்டி காத்துக்கிட்டு இருக்கான். பிள்ளைகள் அவனுக்கே குழி தாண்டி அவனை குழியில் தள்ளலான்னு பார்த்தது. அவன் இப்போ விஸ்வரூபம் எடுத்து இருக்கான்னா. இப்போ திருதராஷ்டிரனுக்கு அப்போ அழுதான். என்ன அழுதான்னா, பெருமாளே எல்லாருக்கும் இந்த கண்களால் உன்னுடைய திவ்யமான சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்தியானகம்பியம் வந்தே விஷ்ணும் அப்படின்னு நீலவேக சியாமலனாக உன்னுடைய அழகான கண்களோடு சங்கி சக்கரதாரியாக உன்னை விஸ்வரூப தரிசனமாக பார்க்கக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. நான் பிறந்ததுலேருந்து எனக்கு கண் இல்லைங்கிறது வருத்தமே எனக்கு ஏற்படலை. நான் ராஜகுமாரனாக இருந்ததுனால என்னுடைய தேவைகளை எல்லாரும் கவனித்து விட்டார்கள். ஆனால் இப்படி நீ காட்சி கொடுக்கும்போது உன்னை காண்பதற்கு கண்கள் இல்லாமல் நான் அவஸ்தைப்படுறேன், கண்கள் இல்லாமல் போய்விட்டதே என்று இப்பொழுதுதான் என்னுடைய பிறவி
குருடனாகிய நான் இப்பொழுது எனக்கு கண் போயிடுத்தேன்னு இப்பொழுது தான் நான் நினச்சி வருத்தப்படுறேன்னா. உடனே கிருஷ்ணன் சொன்னான், திருதராஷ்டிரே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் கண் தரேன், அந்த ஞான கண்ணால் என்னை தரிசனம் பண்ணினார். உடனே கண்ணை கொடுத்தார். கண் திறந்த உடனே அவனுக்கு திருதராஷ்டிரனுடைய காட்சி எப்படின்னா, கண் திறந்த உடனே பெருமாளுடைய காட்சி. பாதாதி கேசம் கேசாதி பாசம் கேசாதி பாதம் பார்க்குறான். அள்ளி பருக பருக ஆனந்தம். உடனே அப்போ கேட்டான் கிருஷ்ணன், போருமா அப்படின்னா. உடனே அப்பா உன்னுடைய காட்சிக்கு எதுக்கு போரும்னு சொல்ல முடியாத பேரானந்தம் இதுதானே, சரி உனக்கு என்ன வரம் வேணும், இந்த கண்ணை அப்படியே கொடுத்துடுவானா. உடனே திருதராஷ்டிரன் சொன்னான், அப்பா கிருஷ்ணா என் கண்ணை முதல்ல எடுத்துடு, நான் உன்னை பார்த்த கண்ணோட மறுபடியும் இந்த பிள்ளைகளையும் மற்ற மரமட்டை இதுகளை பார்க்க நான் விரும்பலை, என்னுடைய கண்ணை மறுபடியும் எடுத்துக்கோனார். அதுதான் ஆழ்வார் சொன்னார், திருப்பான் ஆழ்வார், கொண்டல் வண்ணனை கோளனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேனர். பெருமாளை பார்த்ததுக்கப்புறம் மற்ற காட்சி எனக்கு எதுக்கு, மறுபடியும் என்னை குருடாக்கிட்டேனர். அந்த காட்சி இது மகாபாரதத்தில் நடந்த அற்புதமான காட்சி. இப்போ மகாபாரத யுத்தம் முடிஞ்சிருத்து, பல காலம் ஆயிடுத்து. ஜனமேஜயர் வைசம்பாயனோட மகாபாரதம் கேட்குறார். ஜனமேஜயன் ராஜனுக்கு வைசம்பாயனர் சொல்கிறார் மகாபாரதத்தினுடைய கதையை. அதை சொல்லும்போது இந்த தூது வந்த இடத்த பற்றி சொல்கிறார். இங்கே இந்த இடத்துல தான் திருப்பாடகத்தில் இது மகாபாரதத்தினுடைய கதையை சொல்லும்போது தூது வந்த இடத்த சொன்ன உடனே வைசம்பாயனர் சொல்லும்போது வைசம்பநாயர் கேட்க, இந்த நான் இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இவர் ஜனமேஜயன் கேட்குறான். ஆகா இது எவ்வளோ அற்புதமான காட்சி, எனக்கு இந்த மாதிரி விஸ்வரூப தரிசனமாக பெருமாளை பார்க்க கொடுத்து வைக்கணுமே, அந்த கண் இல்லாத அந்த அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்ட உடனே ஜனமேஜயனுக்கும் அங்கிருந்த ஹரித முனி எல்லாருக்கும் அங்கே பெருமாள் இங்கே அமர்ந்த கோலத்தில் பாண்டவ தூதராக அங்கே திருப்பாடகத்திலே காட்சி தருகிறார் என்பதை கறி இந்த பெருமாளை பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்கள் 6 பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் என்பதை கூறி அதிலே பெரிய திருமொழியிலே கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகம் வணங்க இருந்த அம்மான் இலங்கைக்கோன் வல்லாளகம்பில்லால் முனிந்த எந்தை வீடனருக்கு நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே என்று ஒரு பாசுரத்தாலும் ஓவா துயர்பிறவி உட்பட மற்றவையுள் மூவா தனி முதலாய் மூவுலகும் காவலோன் மானாகி ஆமையாய் மீனாகி மாநிலமாம் தேவாதி தேவப்பெருமான் என் தீர்த்தனே என்று ஒரு பாசுரத்தாலும் மாகுணா சுடருடும்பாய் மலராது குவியாது மாசுன ஞானமாய் முழுதும் என்றாய் மாசுனா வான் கோலத்தா மார்பன் வழிபட்டால் வாசுனா உணபாத மலர்ச்சோதி வழங்காதே என்று ஒரு பாசுரத்தாலும்
மற்றும் 3 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள். காஞ்சிபுரம் நகருக்குள்ளேயே உள்ள பெருமாள். மிக அருமையான பெருமாள். பார்க்குறதுக்கு அப்படி கம்பீரமாக பெருமாள் கிருஷ்ணனாக சுமார் 25 அடி உயரத்தில் பாண்டவ தூதனாக அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் காண கண்கோடி வேண்டும். இப்படிப்பட்ட பெருமாளை நாம் இப்பொழுது மனத்துக்குள் வைத்து அனுபவிக்கிறோம். சந்தர்ப்பம் ஏற்படும் போது எல்லோரும் போய் பார்க்க வேண்டும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாத இறைவா நீதாராய் பறைகள் உரம்பாவாய். தைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சியும் மற்ற நம் காமங்கள் மாற்றைகள் உரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுள் பற்றி இன்பூர் உரம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.